வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ். இந்த கண்ணுக்கு நம்ம எப்பத்தி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எப்படி பிடிச்சுன்னு சொல்றேன். நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பீஸ்ட் ஒரு தமிழுக்கு எவ்வளவு ஆண்டு செலவு பண்றாங்கன்னா $10,000. அதாவது நான் இந்திய கணக்கு போட்டு பார்த்தோம்னா 8 லட்சம் ரூபாய் வரும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஜய் சேது பிளாக்ஸ், ஏ2 சேனல், மிஸ்டர் பீஸ், இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ பார்த்த உடனே தான் நம்மளாம் உள்ளவே போகும். அப்படிப்பட்ட தமிழுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால முடியும். அதே மாதிரி வியூஸ் நிறைய போகும். அதனால எப்படிதான் தமிழ் கிரியேட் பண்ணலாம் சொல்ல போறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருங்க. அந்த வீடியோ நான் பாக்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாத்துக்கிங்க. ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு இது தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தம்ப்நெயில்ஸ் வேணுமோ அது டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நிறைய இமேஜஸ்லாம் வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ஃபார் ஃப்ரீன்னு அப்படின்னு நினச்சிருக்கேன். தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வரும். நான் அந்த மாதிரி சும்மா அடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமோஜை நல்லா ப்ளஸ் நல்லா அழுத்தினீங்கன்னா டவுன்லோட்னு கேட்கணும். அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ChatGPTக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை கொடுத்து சேஞ்ச் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் ப்ராம்ப்ட் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இருக்கிற ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதனால் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதை காப்பி பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் கூகுளுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐடியோகிராம் அப்படின்னு ஏஐன்னு அடிச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி தரும். அதை இருந்து ஒன்றா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறமே அந்த இது இப்படி தான் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ண ப்ராம்ப்டை கொடுக்கணும். கீழே க்ரியேட்டுன்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராம்ப்ட் போட்டு அதே மாதிரி நிறைய இதெல்லாம் தரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஃபேஸை ஃபிட் பண்ணதுக்காண்டி ஃபேஸ் ஸ்வாப் ஏஐங்கிற வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்க ஃபோட்டோ அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்க ஃபோட்டோ அதில் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ரிங்குக்குள்ளே போய்க்குவாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜில் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்ததை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அவங்க ஃபோட்டோ ஃபேஸ் நல்லா தெரியுற மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஃபோட்டோவை கொடுத்துட்டு கீழே அந்த ப்ளூ கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆகி உங்களுக்கு இமேஜ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்கள் ஃபேஸ் மாதிரியே தத்துரமாக இருக்காது. பாதி என்ன உங்கள் ஃபேஸ் மாதிரி இருக்கும், பாதி என்ன கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, அவ்வளோதான். அந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நல்ல காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டி ப்ரோஸ்.